அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்விக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now. அதிமுக பாஜக கூட்டணியை படுதோல்வியில் தள்ளுவதற்கான எல்லா வேலைகளையும் சீரும் சிறப்புமாக அண்ணாமலை செய்வார். 26 தேர்தலில் மீண்டும் திமுகவை அரியணையில் ஏற்றாமல் மு.க.ஸ்டாலின் அவர்களை 2வது முறை முதலமைச்சராக ஆக்கி பார்க்காமல் நான் ஓயமாட்டேன் என்று ஒரு சபதம் எடுத்துக்கொண்டு அண்ணாமலை செயற்பட்டு கொண்டிருக்கிறார். அதிகாரத்தில் பங்குன்னா அமைச்சரவையில் பாஜக இடம்பெறும், இதுதான் அமித்ஷா சொன்னதுன்றாரு அண்ணாமலை. 100% அண்ணாமலை சொல்றது கரெக்ட். எடப்பாடி உண்மைக்கு மாறான தகவலை சொல்கிறாரு, அப்படி சொல்லலை அப்படின்றாரு. எடப்பாடி இப்போ என்ன சொல்கிறாரு, நான் தான் தமிழ்நாட்டில் கூட்டணிக்கு தலைவர், நான் சொல்கிறதான் எடுபடுன்றாரு. ஆமாம், நீங்கள் சொல்கிறது எடுபடும். இப்போ எதிராளி அண்ணாமலையாவோ நயினார் நாகேந்திரனாவோ இருந்தால், பட் சொல்கிறவர் அமித்ஷானா. இந்த மாதிரி ஒரு அலையன்ஸ் நான் பார்த்ததே இல்லை. அதாவது அலையன்ஸ் சேர்றதுக்கு முன்னால் 1000 சிக்கல் இருக்கும், சேர்ந்த பிறகு ஒரு குரலில் பேசுவாங்க. இன்றைக்கி அலையன்ஸ் வச்சு 100 நாள் ஆக போகுது. இந்த 21 வந்துன்னா 100 டேஸ் முடிய போகுது. ஏப்ரல் 11னா ஜூலை 21, 22 தேதியில் 100 நாள் முடி. இந்த 100 நாளில் இவங்களால் ஒன்றா சேர்ந்து ஏதாவது ஒரு போராட்டத்தை நடத்த முடிஞ்சுதா? கூட்டணி ஆட்சி வேணும்னு பிஜேபி கேட்குற உரிமை இல்லைன்றதெல்லாம் முட்டாள்தனமானது. பிஜேபிக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஒரு கட்சி கூட்டணி கட்சிக்கு ஆட்சியில் இடம் பெறணும்னு கேட்குறது அதோட சுயமரியாதை சம்மந்தப்பட்டது. இன்ஃபேக்ட் பிஜேபிக்கு இருக்க அந்த சுயமரியாதை காங்கிரஸுக்கு இல்லைன்றதான் இப்போ வருத்தனை. திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளை மதிக்கிறதே இல்லை, ரொம்ப தாழ்வாக நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இதே வாய் தாங்க ஒரு வாரத்துக்கு முன்னால் கம்யூனிஸ்டுகளை காணோம்னு பேசிச்சு. 2 கம்யூனிஸ்டுகளுக்கும் விசிகாக்கும் அழைப்பு கொடுப்பது என்பது பிஜேபியை கோபப்படுத்தும்னு அவருக்கு தெரியாதா? ஏன் செய்கிறாரு? வரமாட்டாங்கன்றது அதை விட உண்மை. தனிச்சு கூட அவங்க போவாங்கங்க, எடப்பாடி கூட போக மாட்டாங்க. அதுவும் பிஜேபி இருக்கும்போது தனிச்சு கூட போவாங்க. கரெக்ட். பிஜேபி இருக்கக்கூடிய அதிமுகவோட நாளைக்கு திமுக ஒருவேளை தமிழகத்தினுடைய ஆட்சியில் எங்களோட பங்கு இருக்கணும், பாமகவுடைய பங்கு இருக்கணும் அப்படின்றாரு. உடனே எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கு என்ன சொல்கிறான், நீங்கள் முதல்ல இன்னும் கூட்டணிக்கே வரல, அதுக்குள்ளே அவங்க இதெல்லாம் பேசக்கூடாது, ஃபஸ்ட்டு கூட்டணிக்கு வரட்டும் அப்புறம் இதெல்லாம் பேசலாம் அப்படின்றாங்க. அங்கே நேரடியாக ஒரு பதில் கொடுக்குறாரு. ஆனால் அமித்ஷா பேசும்போது ஏன் அந்தளவுக்கு ஒரு தெளிவான பதிலை முன்வைக்க மாட்டாரு? கொடுக்க முடியாதுங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். சார், தொடர்ச்சியாக ஏடிஎம்கே அலைன்ஸில் தொடர்ச்சியாக ஒரு விஷயம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்திகிட்டு இருக்குது, ஒரு சர்ச்சையாகவும் மாறிக்கிட்டே இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் சொன்னது, அதாவது கூட்டணி ஆட்சி தான் தமிழகத்தில் அமைப்போம் அப்படின்னு சொல்லி அவர் பதிவு பண்ணார். ஆனால் நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய பொலிட்டிக்கல் கேம்பெயினில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, கூட்டணி ஆட்சி அமைப்போம்னு அமித்ஷா சொல்லலை, எங்கள் கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும்னு சொல்லி தான் அமித்ஷா சொன்னார். அதை நீங்கள் தப்பாக கொண்டு போகிறீங்க, வேணும்ட்டே கூட்டணியில் பிளவு ஏற்படுத்துறதுக்காக இது மாதிரியான செய்திகளை வேணும்னே பரப்புறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம இன்டர்வியூக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அண்ணாமலையோட பிரஸ் மீட்டில் அவர் என்ன பதிவு பண்ணுறாருன்னா, நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம், அமித்ஷா அவர்கள் எங்கள் தலைவர் தெளிவாக சொல்லிட்டாரு. தினத்தந்தி, தினமலர், இந்தியன் எக்ஸ்பிரஸ் கொடுத்த இன்டர்வியூவில் என்டிஏ கவர்மெண்ட் கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்றத கிளியராக சொல்லியிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாரு. ஓவராலாக இந்த நியூஸ், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி பார்க்குறது? இந்த விஷயத்தில் அண்ணாமலை சொல்கிறது கரெக்ட், ஃபேக்சுவலி கரெக்ட். அது சரியாக தப்பான்றது அது வேறு. பாலிடிக்ஸில் சரி தப்புலாம் எதுவும் கிடையாது, அவங்க கட்சியை பொறுத்த விஷயம் அது. ஆஃப்டர் ஆல் எவ்ரிதிங் இஸ் குட் இன் லவ் அண்ட் வார். உங்களுக்கு ஃபேக்சுவலி அண்ணாமலை சொல்கிறது கரெக்டாக, எடப்பாடி சொல்கிறது கரெக்டாக? ஆனால் அண்ணாமலை சொல்கிறது தான் கரெக்டு. தெளிவாக ஒரு தடவைக்கு மேலே, ஒரு முறைக்கு மேலேயே அமித்ஷா அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார். சீக்வன்ஸாகவே நம்ம பார்ப்போம். ஏப்ரல் 11 இந்த ஆண்டு லீலா பேலஸ் ஹோட்டலில் கூட்டணியை அறிவிக்கிறாங்க. கூட்டணி அறிவிக்கும்போது எடப்பாடி பக்கத்தில், வலது பக்கம் எடப்பாடி, அமித்ஷா உட்காந்துருக்காரு, அவரோட ரைட் சைடில் எடப்பாடி, லெஃப்ட் சைடில் அண்ணாமலை உட்காந்துருக்காங்க. கூட்டணி அறிவிக்கும்போது அவர் சொன்ன வார்த்தை, எடப்பாடி பழனிசாமிக்கு நேத்திருத்துவமே தமிழ்நாடுமே என்டிஏ சர்க்கார் பனேகா. இதே வார்த்தை லிட்ரலி நான் சொல்கிறேன். எடப்பாடி பழனிசாமிக்கு நேத்திருத்துவமே தமிழ்நாடுமே என்டிஏ சர்க்கார் பனேகா. தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் என்டிஏ அரசு அமையும். அதுக்கு 4 நாள் பொறுத்து. அப்போ இன்னும் சொல்லப்போனால் அந்த ப்ரெஸ் மீட்டில் எடப்பாடி பேச அனுமதிக்கப்படவில்லை. அதுவே ரொம்ப ஒரு அவலமான ஒரு விஷயம். கூட்டணிக்கு யார் தலைவரோ அவர் பேசலை, அமித்ஷா மட்டும்தான் பேசினார். 4 நாள் பொறுத்து எடப்பாடி என்ன சொன்னார், 4 நாளோ 5 நாளோ பொறுத்து என்ன சொன்னார், இது என்டிஏ அரசு அமையும், ஆனால் அமைச்சரவையில் அதிமுக இடம் இருக்காது, அது அதிமுகவோட அமைச்சரவை தான். அவர் சொன்ன உடனேயே அதுக்கு லோ லெவலில் கீழ்மட்டத்தில் பிஜேபி தலைவர்கள் சில விளக்கம்லாம் கொடுத்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ஏப்ரல் 22 பஹல்காம் இன்சிடென்ட் நடந்தது. அதுக்கப்புறம் மொத்த கவனம் அங்கே போச்சு. அப்புறம் May 7 ஆப்ரேஷன் சிந்தூர். அதனால் மே மாதம் பூரா அந்த பக்கம் ஓடிடுச்சு, அந்த 1.5 மாதம் அப்படி ஓடிடுச்சு. ஜூனில் மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிக்குது.
அப்போ வந்து மறுபடியும் வந்து இப்போ அமித்ஷா அவர்கள் மதுரையில் வரும்போது கூட்டத்தில் என்ன சொல்கிறாரு, பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ், நாட் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ், ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. 2 முறை சொல்கிறார் பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ்னு. அப்பயே தெரிஞ்சுது. ரெண்டாவது, இதுக்கு நடுப்புற மதுரையில் சீனிவாசம், அப்புறம் இன்னும் அவங்க பிஜேபியில் சில தலைவர்கள்லாம் அது கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு பேசுகிறாங்க. மூணாவது, அண்ணாமலை அவர்கள் அவர் தலைவர் பதவியிலேருந்து மாற்றப்பட்ட பிறகும் அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் என்ன சொல்கிறாரு, கூட்டணி ஆட்சியை ப்ரெஸ் மீட், நாட் பேட்டி, ப்ரெஸ் மீட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி கிடையாது, இது பாஜக ஆட்சி தான்றாரு. நாலாவது, முத்தாய்ப்பாக நம்ம கவனிக்க வேண்டியது எதுன்னா, அமித்ஷா அவர்களுடைய பேட்டி, 3 பேருக்கு கொடுத்த பேட்டி, தினமலர், தினத்தந்தி, தமிழ் நாளிதழ்கள், இந்தியன் எக்ஸ்பிரஸ், நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ், சவுத்துலேருந்து வரது தான் நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ், சவுத்துக்கு வெளியில் அது இந்தியன் எக்ஸ்பிரஸ். அந்த பேட்டியில் ரொம்ப தெளிவாகவே அமித்ஷா சொல்கிறார், தமிழ்நாட்டில் என்டிஏ அரசு அமையும், அந்த அரசில் பாஜக இடம்பெறும், அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சர் ஆவார். நல்லா கவனிங்க, அவர் 3 மாதத்துக்கு முன்னால் சொன்னதுலேருந்து பின் வாங்குறாரு. எடப்பாடி தலைமையில் என்டிஏ கவர்மெண்ட் அமையும்னு சொல்கிறார், அவர் வாயால் சொல்கிறார். எடப்பாடிக்கே நேத்திருத்துவமே என்டிஏ சர்க்கார் பனேகா, எடப்பாடி பழனிசாமி தலைமையில் என்டிஏ அரசு அமையும்னு சொன்ன வாயி 2 மாதம் பொறுத்து என்டிஏ அரசு அமையும், அதில் பாஜக அந்த அமைச்சரவையில் இடம்பெறும், அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சர் ஆவார். அங்கே அவர் அந்த கிரெடிட்டை கூட ஒரு எடப்பாடிக்கு கொடுக்கல. சார் நிறைய விவாதங்களே ஆச்சு, ஏன் அந்த இடத்துல ஒரு எடப்பாடின்னு மென்ஷன் பண்ணியிருக்கலாம்ல, அப்படி நீங்கள் தெளிவாக சொல்கிறாருங்க. அது வந்து மறதியாலலாம் இல்லை, அவர் தான் கூட்டணியை அனௌன்ஸ் பண்ணுறாரு. கூட்டணி அனௌன்ஸ் பண்ணும்போது கூட்டணிக்கு தலைவர் எடப்பாடின்றாரு, எடப்பாடி தலைமையில் தமிழ்நாட்டில் என்டிஏ அரசு அமையுன்றாரு. ஆனால் அதுக்கு விளக்கம் அதிமுக, அது என்டிஏ அரசு கிடையாது, அதிமுக அரசு தான், என்டிஏ கவர்மெண்ட், பட் ஏடிஎம்கேக்கு மந்திரி சபையில் இடம் கிடையாதுன்னு திரும்ப அவர் எடப்பாடி பேசிகிட்டு இருக்காரு, நேற்று கூட பேசுகிறாரு. பட் அமித்ஷா தெளிவுபடுத்துகிறார், அது என்டிஏ அரசு, அதில் பிஜேபி இடம்பெறும். மூணாவது சொல்கிறது தான் அந்த கூட்டணின்றதை விட முக்கியமானது, அதிமுகலேருந்து ஒருவர் முதலமைச்சர் ஆவார்னும் போது பிஜேபி எடப்பாடியை மீறியும் அதிமுக உள்ள வேறு ஆப்ஷன்ஸை வச்சுருக்குன்றது தான் அர்த்தம். இது என்னென்னா ராம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஏடிஎம்கே இன்றைக்கி அண்ணாமலை பேசுனது, என் தலைவர் சொல்கிறது தான் நான் கேட்பேன், அவர் தெளிவாக பேட்டி கொடுத்துருக்கேன். ஐ திங்க் அண்ணாமலை சொல்கிறது ஃபேக்சுவலி 100% கரெக்ட், ஃபேக்சுவலி 100% அண்ணாமலை சொல்கிறது கரெக்ட். இந்த மாதிரியான பேச்சுக்கள் அதிமுக பாஜக கூட்டணியை மேலும் 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 சிதைக்கும், மேலும் 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 பலவீனப்படுத்தும். அவங்க கூட்டணி வந்து டேக் ஆஃப் ஆகாது, ஜெல் ஆகாது. திமுக தான் இதில் அட்வான்டேஜ். தொடர்ச்சியாக வந்து அலையன்ஸ் பற்றியும் கூட்டணி ஆட்சி பற்றியும் அமித்ஷா பேசுகிறதும், அதுக்கு எடப்பாடி அடுத்த நாள் பதில் சொல்கிறதும். இப்போ அண்ணாமலை ஒரு மாதம் அமைதியாக இருந்தார், இப்போ மறுபடியும் களத்துக்கு வந்துட்டார். அதிமுக பாஜக கூட்டணியை படுதோல்வியில் தள்ளுவதற்கான எல்லா வேலைகளையும் சீரும் சிறப்புமாக அண்ணாமலை செய்வார். 26 தேர்தலில் மீண்டும் திமுகவை அரியணையில் ஏற்றாமல் மு.க.ஸ்டாலின் அவர்களை 2வது முறை முதலமைச்சராக ஆக்கி பார்க்காமல் நான் ஓயமாட்டேன் என்று ஒரு சபதம் எடுத்துக்கொண்டு அண்ணாமலை செயற்பட்டு கொண்டிருக்கிறார். இதுதான் உண்மை. யோசிச்சு பாருங்கள், கூட்டணி கஷ்டப்பட்டு வந்திருக்குது. 1.5 வருஷம் வெளியில் போன எடப்பாடியை உள்ளே கூட்டு வந்திருக்காங்க. ஏடிஎம்கேக்குள்ளே இந்த அலையன்ஸ் ஜெல் ஆகலை. இந்த பேக்ரவுண்டில் நீங்கள் இந்த மாதிரிலாம் தொடர்ந்து அமித்ஷாவே பேசுகிறாருங்க. அண்ணாமலை பேசினா ஒதுக்கி தள்ளிட்டு போகலாம். அமித்ஷா பேசுகிறத மக்கள் நம்புவாங்களா, எடப்பாடி பேசுகிறத நம்புவாங்களா? இது கூட்டணி அரசு தான் திரும்ப அமித்ஷா சொல்லும்போது இல்லை இது ஏடிஎம்கே அரசுன்னு எடப்பாடி சொல்கிறத மக்கள் எப்படி நம்புவாங்க? அப்போ இந்த முரண்பாடுகளோடு நீங்கள் நாள் ஆக ஆக மக்கள் மத்தியில் போகும்போது படுதோல்வியை தான் சந்திப்பீங்க. சார் இன்ஃபேக்ட் இன்றைக்குமே வந்து ஒரு சில செய்திகளில் என்ன குறிப்பிட்றாங்கன்னா, நேற்று பாமகவுடைய அந்த 37ஆம் ஆண்டு துவக்க விழாவில் அன்புமணி வந்து அங்கே பேசுகிறாரு. அதாவது தமிழகத்தினுடைய ஆட்சியில் எங்களோட பங்கு இருக்கணும், பாமகவுடைய பங்கு இருக்கணும் அப்படின்றாரு. உடனே எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கு என்ன சொல்கிறான், நீங்கள் முதல்ல இன்னும் கூட்டணிக்கே வரல, அதுக்குள்ளே அவங்க வந்து இதெல்லாம் பேசக்கூடாது, ஃபஸ்ட்டு கூட்டணிக்கு வரட்டும் அப்புறம் இதெல்லாம் பேசலாம் அப்படின்றாங்க. அங்கே நேரடியாக ஒரு பதில் கொடுக்குறாரு. ஆனால் அமித்ஷா பேசும்போது ஏன் அந்தளவுக்கு ஒரு தெளிவான பதிலை முன்வைக்க மாட்டாரு? கொடுக்க முடியாதுங்க. அன்புமணி அமித்ஷாவும் ஒன்றா, 2 பேரும் நீங்கள் ஒரு தட்டில் எப்படி வைக்க முடியும்? அமித்ஷா இஸ் அமித்ஷா. பிஜேபி தலைவர் நட்டாங்க, ஆனால் பேச்சுவார்த்தை நடத்துறது பூரா அமித்ஷா தான். நம்பர் 2, இன்றைக்கி இந்திய அரசியலில் அமித்ஷா. மோடிக்கு அடுத்து அவர் தான் எல்லாமே. அமித்ஷா சொல்கிறாருன்னா அது மோடி சொல்கிறதுங்க. எப்படி எடப்பாடியால் அன்புமணிக்கு பதில் கொடுக்குற மாதிரி அமித்ஷாவுக்கு பதில் கொடுக்க முடியும்? இன்ஃபேக்ட் பதில் கொடுக்குறாரு, ஆனால் அமித்ஷா கண்டுக்கிற மாதிரியே இல்லையா? தினம் அதாவது ட்ரம்ப்புக்கும் அமித்ஷாவுக்கும் ஒரு ஒத்துமை இருக்குது. ட்ரம்ப் வந்து கடந்த 62 நாளில் 22 முறை இந்தியா பாகிஸ்தான் போகிற நான் தான் நிறுத்தினேன்னு சொல்கிறார். அந்த மாதிரி அமித்ஷா அவர்கள் இந்த அலையன்ஸ் வந்து 90 நாள் ஆயிடுச்சு.
100வது நாளை நோக்கி நெருங்குது. இந்த 100 நாளில் வந்து எத்தனை முறைன்னு தெரியல, ஆனால் கணிசமான முறை முக்கியமான தருணங்களில் இது கூட்டணி ஆட்சி தான், அமைச்சரவையில் நாங்கள் இடம்பெறுவோம்னு அமித்ஷா சொல்லிக்கிட்டே இருக்காரு, திரும்ப திரும்ப சொல்கிறாரு. அமித்ஷா ஒவ்வொரு முறை சொல்லும்போதும் அது அதிமுகவோட நம்பிக்கையை வந்து சிதைக்குது, அதிமுகவோட நம்பகத்தன்மையை சிதைக்குது. ஒவ்வொரு முறையும் எடப்பாடி பதில் சொன்னாலும் அது எடுபடாதுங்க. எடப்பாடி இப்போ என்ன சொல்கிறாரு, நான் தான் தமிழ்நாட்டில் கூட்டணிக்கு தலைவர், நான் சொல்கிறது தான் எடுபடுன்றாரு. ஆமாம், நீங்கள் சொல்கிறது எடுபடும். இப்போ எதிராளி வந்து அண்ணாமலையாவோ நயினார் நாகேந்திரனாவோ இருந்தால், பட் சொல்கிறவர் அமித்ஷானா ஒன்றும் இல்லைங்க. அடுத்த முறை எப்போ சென்னை வராரோ அமித்ஷா, அவர் எப்போ வேணால் இப்போ வர வேண்டியது தள்ளி போச்சு, இவங்க இப்போ அது பாமக பிரச்சனை அலன்றாங்க, விரைவில் அமித்ஷா சென்னை வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி வரும்போது இங்கே ஒரு உள்ளரங்க கூட்டத்திலேயோ அல்லது செய்தியாளர்கள் சந்திப்பிலையோ அல்லது அவங்க கட்சிக்காரர்கள் மத்தியில் பேசும்போதோ தமிழ்நாட்டில் அமையப்போகுது கூட்டணி ஆட்சி தான், அதில் பாஜக இடம்பெறும்னு ஒரு வார்த்தை பேசிட்டாருன்னா அதுக்கு பிறகு எடப்பாடியால் தொடர்ந்து இப்போ பேசுகிற மாதிரி பேசி சப்பக்கட்டு கட்ட முடியுமா? ஆங்கிலத்தில் ஒரு சொல்லாடல் உண்டு, அன்டெனபிள்வாங்க. அதாவது நீங்கள் நினச்சாலுமே வந்து தாக்கு பிடிக்க முடியாது, உங்கள் கால் வந்து கீழே பூமியில் ஆடுது, உங்களால் சமாளிக்க முடியாது. அதை நோக்கி தான் இப்போ இது போகுது. இந்த அலையன்ஸ் வந்து படுதோல்வியை நோக்கி போகுது, இது ஜெல் ஆகாது. இது இந்த மாதிரி ஒரு அலையன்ஸ் நான் பார்த்ததே இல்லை. அதாவது அலையன்ஸ் சேர்றதுக்கு முன்னால் 1000 சிக்கல் இருக்கும், சேர்ந்த பிறகு ஒரு குரலில் பேசுவாங்க. இன்றைக்கி அலையன்ஸ் வச்சு 100 நாள் ஆக போகுது. இந்த 21 வந்துன்னா 100 டேஸ் முடிய போகுது. ஏப்ரல் 11னா ஜூலை 21, 22 தேதியில் 100 நாள் முடியுது. இந்த 100 நாளில் வந்து இவங்களால் ஒன்றா சேர்ந்து ஏதாவது ஒரு போராட்டத்தை நடத்த முடிஞ்சுதா? ஒன்றாக சேர்ந்து ஏதாவது அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், ப்ரெஸ் மீட்டு, கருத்தரங்கம் ஏதாவது ஒன்றை நடத்த முடிஞ்சுதான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று கூட இவங்களால் நடத்த முடியல. எடப்பாடி வந்து அதை சரி சாய்க்க மாட்டுறாரு. பிஜேபி தரப்புலேருந்து முன் வந்தாலும் ஒரு போராட்டத்தை இணைந்து பண்ணலாம் அப்படின்னு முன் வந்தாலுமே எடப்பாடி அதை பெருசாக எடுத்துக்க மாட்டுறாரு அப்படின்னு சொல்லி கூட பலருமே சொல்கிறாங்க. காரணம் எதுவாக வேணா இருக்கலாம், ரிசல்ட் என்ன? இன்னொன்றுங்க, நீங்கள் இப்படி பேசும்போது எடப்பாடியால் தொண்டனை சமாளிக்க முடியாதுங்க. தினம் அமித்ஷா வாரத்தில் நான் 2 நாள் வந்து கூட்டணி ஆட்சி, அதிமுக மந்திரி சபையில் பிஜேபி இடம்பெறும், முதலமைச்சர் அதிமுகலேருந்து ஒருவர் வருவார்னு சொன்னது எடப்பாடிக்கு பெரிய ஒரு அவமானம் இல்லையா? கூட்டணியை அனௌன்ஸ் பண்ணும்போது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் எடப்பாடியை முதல்ல பேச அனுமதிக்கல, அதுவே ஒரு மிகப்பெரிய தவறு, அவமானம். பெரிய கட்சிக்கு, கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சிக்கு நீங்கள் வாய்ப்பே கொடுக்கல, அதுவே ஒரு சர்வாதிகாரம். ரெண்டாவது, வாய் திறந்து அமித்ஷா சொன்னது எடப்பாடி தலைமையில் ஒரு என்டிஏ அரசு அமையும். ஆனால் அதே வாய் 2 மாதம் பொறுத்து மாற்றி பேசும்போது அதிமுகலேருந்து ஒருத்தர் வருவாருன்னா எடப்பாடி இல்லைன்னு சொல்கிறாரு அவர் இல்லையா? அப்போ இது மத்தியில் போய் இந்த அலையன்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? ரெண்டாவது, இப்போ அண்ணாமலை வந்துட்டாருங்க ஸ்பாட்டுக்கு, சிங்கம் களத்துக்கு வந்துடுச்சு, அவ்வளோதான். அது ஆமாம், லாஸ்ட்டாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் ரிப்போர்ட்டர்ஸ் போய் கேட்கும்போது அப்போ என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் ஒரு தனி மனிதன் தான் வந்திருக்கேன், என்கிட்ட நான் எதுவும் இப்போ கருத்து சொல்ல விரும்பல அப்படின்றாரு. ஆனால் இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக இந்த விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடியுமே ஒரு விஷயம் அவர் சொல்கிறார் சார் இதே ப்ரெஸ் மீட்டில். அதாவது இந்த கூட்டணி ஃபார்ம் ஆனதுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க இது பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது, ஸோ இது அடுத்த கட்டம் எப்படி நகருன்றதும் எனக்கு தெரியாது, ஆனால் ஏன் எங்கள் தலைவர்கள் சொல்கிறது தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி அதிலே பதிவு பண்ணுறாரு. அவ்வளோதாங்க. ஃபேக்சுவலி அவர் சொல்கிறது இப்போ 2 விஷயம் ராம். ஒன்று வந்து ஃபேக்சுவலாக அமித்ஷா சொன்னது என்ன அப்படின்றது, ரெண்டாவது அது சரியா தப்பான்றது. சரி தப்புன்றது சப்ஜெக்டிவ், அதில் நம்ம தலையிட முடியாது. கூட்டணி ஆட்சி வேணும்னு பிஜேபி கேட்குற உரிமை இல்லைன்றதெல்லாம் முட்டாள்தனமானது. பிஜேபிக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஒரு கட்சி கூட்டணி கட்சிக்கு ஆட்சியில் இடம் பெறணும்னு கேட்குறது அதோட சுயமரியாதை சம்மந்தப்படுது. இன்ஃபேக்ட் பிஜேபிக்கு இருக்க அந்த சுயமரியாதை காங்கிரஸுக்கு இல்லைன்றதான் இப்போ வருத்தமே. 140 வருஷ கட்சி திமுக கொத்தடிமையாக இருக்குது, 45 வருஷம் ஆன கட்சி அதிகாரத்தில் பங்குன்னு கேட்குறது. அதிகாரத்தில் பங்குக்கு தானே நீ அரசியலே இருக்க, அப்புறம் அது வேணான்றது மாதிரி ஒன்று அவலமான பொசிஷன் எதுவுமே இருக்க முடியாது. அதனால் அது சரி தப்புன்ற ஆர்குமெண்ட் வேறு. அது ரெண்டாவது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அவர் சொல்கிறது, அமித்ஷா சொல்கிறது ஃபேக்சுவலி கரெக்டாக, எடப்பாடி சொல்கிறது கரெக்டானா அமித்ஷா சொல்கிறது தான் கரெக்டு. அண்ணாமலையோட பாயிண்ட் 100% ஃபேக்சுவலி அண்ணாமலை இஸ் கரெக்ட். அதிகாரத்தில் பங்குன்னா அமைச்சரவையில் பாஜக இடம்பெறும், இதுதான் அமித்ஷா சொன்னதுன்றாரு அண்ணாமலை. 100% அண்ணாமலை சொல்கிறது கரெக்ட். எடப்பாடி உண்மைக்கு மாறான தகவலை சொல்கிறாரு, அப்படி சொல்லலை அப்படின்றாரு. அப்படி சொல்லலைன்றதை தாண்டி இப்போ அவர் அமைதி காக்குறாரு. நான் சொல்கிறது தான் ஃபைனல்ன்றாரு. அப்போ நீங்கள் சொல்கிறது ஃபைனல்னால் அமித்ஷா சொல்கிறது எப்படி கடந்து போக முடியும்? நயினார் நாகேந்திரனும் அண்ணாமலையோ சொன்னால் கடந்து போகலாங்க, அமித்ஷா சொல்லும்போது எடப்பாடி கடந்து போக முடியாது. முதல்ல இந்த பஞ்சாயத்தை தீர்த்து வச்சுட்டு அப்புறம் நீங்கள் திமுக அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணலாம். கரெக்டா? கரெக்ட் சார்.
சார் இந்த சூழலில் இன்னொரு பக்கம் நேற்று சிதம்பரத்தில் பொலிட்டிக்கல் கேம்பெயினில் அவர் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் பற்றி பேசுகிறாரு. எங்கள் கூட்டணிக்கு வர கட்சிகளுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து நாங்கள் வரவேற்போம் அப்படின்றாரு. திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளை மதிக்கிறதே இல்லை, ரொம்ப தாழ்வாக நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இதே வாய் தாங்க ஒரு வாரத்துக்கு முன்னால் கம்யூனிஸ்டுகளை காணோம்னு பேசிச்சு எடப்பாடி. கோயம்புத்தூரில் ஒரு வாரத்துக்கு முன்னால் கம்யூனிஸ்டுகளை காணோம்னு பேசினார். இன்றைக்கி வந்து கம்யூனிஸ்ட்டுங்களை வாங்கன்றாரு. இன்னொன்று பிஜேபி அலையன்ஸில் இருந்துட்டு கம்யூனிஸ்ட்டுங்களை விசிகாவே வான்னு சொன்னால் அவங்க வரமாட்டாங்கன்றது அவருக்கு தெரியும். அப்போ ஏன் சொல்கிறாருன்னா பிஜேபி ஹைகமாண்டுக்கு ஒரு மைல்டு வார்னிங் கொடுக்குறாரு. நீங்கள் தொடர்ந்து இந்த அதிகாரத்தில் பங்கு அமைச்சரவைன்னா எனக்கு வேறு ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்கிறாரு அவர். அதுதான் அதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஏங்க அவரும் ஒரு அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதி, முன்னாள் முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர். அவருக்கு தெரியாதாங்க இது 2 கம்யூனிஸ்ட்டுகளுக்கும் விசிகாக்கும் அழைப்பு கொடுப்பது என்பது பிஜேபியை கோபப்படுத்தும்னு அவருக்கு தெரியாதா? ஏன் செய்கிறாரு? வரமாட்டாங்கன்றது அதை விட உண்மை. தனிச்சு கூட அவங்க போவாங்கங்க, எடப்பாடி கூட போக மாட்டாங்க. அதுவும் பிஜேபி இருக்கு, அதுவும் பிஜேபி இருக்கும்போது தனிச்சு கூட போவாங்க. கரெக்ட். பிஜேபி இருக்கக்கூடிய அண்ணா திமுகவோட நாளைக்கு திமுக ஒருவேளை கற்பனையாக வச்சுக்கோங்க கழட்டி விட்டுறாங்க அப்படின்னா இவங்க 2 பேரும் வந்து விசிகாவும் 2 கம்யூனிஸ்ட்டும் தனியாக கூட போவாங்களே ஒழிய பிஜேபி ஏடிஎம்கேவோட போக மாட்டாங்க. இது அவருக்கு நல்லா தெரியும், யாருக்கு? எடப்பாடிக்கு. அப்போ ஏன் இந்த அறைகூவல் விடுக்கிறார்? அந்த மெசேஜ் வந்து கம்யூனிஸ்ட்டுங்களுக்கோ விசிகாக்கோ கிடையாது. தட் மெசேஜ் இஸ் ஃபார் பிஜேபி. ஒரு சின்ன ஒரு சுயமரியாதை துளிர்க்க ஆரம்பிச்சது, ஸ்மால் ஒன், ஒரு ரெஸ்பெக்ட், செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை அவர் உண்டாக்குறார். இது இப்படியே போச்சுன்னா இந்த அலையன்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகலாம். அப்படி கொலாப்ஸ் ஆகாட்டி கூட இந்த அலையன்ஸ் மக்கள் மன்றத்தில் எடுபடாது. ஏன்னா ஒரு விஷயம் தெளிவாக தெரியுதுங்க, பாஜக தேசிய தலைமையோட அணுகுமுறை, மோடி அமித்ஷாவோட அணுகுமுறை 26 தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பது அல்ல, மாறா அண்ணா திமுகவை எவ்வளோ பலவீனப்படுத்தணுமோ அவ்வளோ பலவீனப்படுத்தணும். 2 திராவிட கட்சியில் ஒன்று அழிஞ்சா தான் வளர முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க. 2வது ஒரு பிஜேபி வர, திமுக வரதை பற்றி கவலையே இல்லை. கடைசியாக ஒரே ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். இது நான் இப்போ சொன்ன இந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் எந்த பின்புலத்துலேருந்து பார்த்தா உங்களுக்கு உண்மை புரியும்னா, 26 தேர்தலில் திமுக ஜெயித்தாலும் பரவாயில்ல, அண்ணா திமுக அழியணும் அல்லது பலவீனம் அடையணுன்றது தான் திமுகவோட பிஜேபியோட எய்முன்றதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலான்னா, சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கு என்னோடய வாதத்தை நான் சொல்கிறேன். பாஜக தலைவராக, தமிழ்நாடு பாஜக தலைவராக 2021 ஆகஸ்ட்டில் அண்ணாமலை அவர்கள் பொறுப்பேற்ற போது முதல் ப்ரெஸ் மீட், அதில் அவர் சொல்கிற ஒரு வார்த்தை, இதுவரை தமிழக அரசியல் திமுக அதிமுக என்று இருந்தது, இனிமேல் திமுக பாஜக என்று மாறும். அதுலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் இதை புரிஞ்சுக்கலாம். ஓகேங்க சார். சார் நிறைய முக்கியமான விஷயங்களோட ஷேர் பண்ணிங்க சார். நேரம் ஒதுக்குனதுக்கு நன்றி. நன்றி சார். நன்றி சார். அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்பிக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now.